கடிதம் எழுதின விஷயத்துக்கு நம்ம வருவோம். இப்படி பேசும்போது ஒரு பயம் தெரியுதா? அது யாருக்கிட்ட அதிகமா காணப்படுகிறது? இந்த தேசிய கட்சிகள் இருவருக்கிட்டையுமே சரி, என்டிஏவா இருக்கட்டும், இங்க இந்தியா கூட்டணியா இருக்கட்டும், ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக்கிறாங்க. பிரச்சாரத்துல அனல் தெரிக்கக்கூடிய வார்த்தைகள் வருது. இன்னைக்கு பார்த்தோம்னா அடுத்தடுத்த கட்டத்துல அந்த வியூகத்தை மாத்திக்கிட்டே போறாங்க. அப்ப யாருக்கான தேர்தல் ஜுரம் இது? அதாவது 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, ஆனா மீண்டும் 11வது முறை 11வது வருஷம் 5 ஆண்டுகள் நாம் நேரு பண்டிதர் மாதிரி இந்தியாவை ஆள வேண்டும் என்று நாட்டினுடைய காபந்து அரசாங்கத்தினுடைய பிரதமருக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு சாதாரண ஒரு பேச்சாளரை போல ஒரு 10 ஆண்டு காலம் இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் எந்த அளவுக்கு அவர் தரமான சொற்களை பேச வேண்டும். காங்கிரஸே அப்படி பேசினால் கூட இவர் அதை தவிர்த்து விட்டு செல்ல வேண்டும். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி இல்லை, ஓட்டு வங்கியாக மாறும். ஆனா இங்க என்னன்னா கீழே இறங்கி தாலியை பத்தி பேசுறது. அப்ப இந்துக்கள் ஆன்மீகத்தினுடைய பூமியாக இருந்தாலும் கூட தாலி காணாம போயிடும், உங்களை பிடிச்சி இது கொடுத்துருவாங்க, உங்க சொத்துக்கள் எல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது யார் சொல்லுவது? ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் சொல்லுவதா? அப்படி சொல்றது ஒன்று. இன்னொன்னு, இந்த கடிதத்திலே திரு மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக 8250 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை நீங்க வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதுல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்களே, அவர்களுக்கு நீங்கள் பங்கேற்று கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் சிந்தனை வருகிறதா என்று கேட்டால் இல்லை. இவர்கள் மேம்போக்காக ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு ஆட்சியை 97 முறை ஆட்சியை கவிழ்த்த அரசாங்கம். எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிறகு காங்கிரஸ் அதை கைவிட்டு விட்டது. காரணம், அது ஆட்சியை கவிழ்க்க முடியாது என்ற காரணத்தினால். காங்கிரஸ் ஆட்சியை தான் கலைச்சிச்சு. ஆனால் இவர்கள் ஒரு தனி மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி. 27% நீங்க இடஒதுக்கீடுல கூட இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய ஒப்பீட்டு எடுத்து பாருங்க, அந்த அத்தனை சதவீதம் குறைந்து இருக்கிறது. பழங்குடியினருக்கு பின்பற்ற வேண்டியது குறைஞ்சிருக்குது. ஆக 10% இடபிள்யூஎஸ் புதுசா கொண்டு வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி தான் வெறும் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு நடைமுறையில கேஸ் விலை உயருது, பெட்ரோல் விலை உயருது. இதே மன்மோகன் சிங் அரசாங்கத்துக்கு முன்னாடி 13 நாள் 13 மாதம் 5 ஆண்டு காலம் நேரு பண்டிதர் காங்கிரஸ் ஆட்சி இல்லாத ஒரு நான் காங்கிரஸ் கவர்மெண்டை இந்தியாவில் உருவாக்கி கொடுத்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். அந்த மனிதரை எல்லா சமூகமும் எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை, ஆனால் தாலியை பற்றி இவர்கள் அவசகுணமாக பேசுவதை எப்படி இது இந்து மதத்துடைய தாற்பயமா? இது எப்படி நான் கேட்கிறேன். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் இங்க ராகுல் காந்தியை பிரதமராக கொண்டு வரணும்னா ஐபி சொல்லுச்சா? ஏன் நான் கேட்கிறேன், நீங்கள் ஏன் இதுவரை 10 ஆண்டு காலம் மாறுதட்டி கொள்ளுகிறீர்கள்? இதுவரை ஏன் மணிப்பூருக்கு போகவில்லை என்றால் நீங்கள் ஏன் ராஜஸ்தான் போகவில்லை? ஆக காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் மாறி மாறி பிரச்சனையை ஊதி பெருசாக்குறதே ஒழிய மக்களுக்கு உண்டான விலைவாசியோ பொருளாதாரத்தை எந்த முன்னேற்றம் இதுல யாருக்கு பலவீனம் அடைவது? யாருக்கு பலவீனம் அடைவது? இந்த பதட்டம் யாருக்கு வருது? காங்கிரஸ் நாம் இழந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் பதட்டத்தோடு எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் பதட்டத்தை இவர் நரேந்திர மோடியினுடைய பேச்சு காட்டுகிறது. ஏன்னா அவர் இப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, எஸ்சிஎஸ்டி சலுகை எல்லாம் புடுங்கி இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்க. இது எப்படி எந்த ஊர்ல நடக்கும்? சாத்தியம்? அது சாத்தியப்படுமா? முதல்ல உச்ச நீதிமன்றம் ஏத்துக்குமா? ஆக இல்லாத ஒன்றை ஒரு பீதியை கிளப்பி வர்றத, பீதி கிளப்பி விட்டுருக்கக்கூடிய அங்க மணிப்பூருக்கு நான் இன்னும் போகல, பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் வாயுமே திறந்து பேசுறார். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு பிரச்சாரத்துல தேர்தல் ஆணையம் என்னங்க பண்ணுது? இவர்கள் கண்டிக்க வேண்டாமா? நோட்டீஸ் அனுப்புது, பேர் போடாம நோட்டீஸ் அனுப்பிச்சு விடு பிரதமர் பேர் போடாம. அதைத்தான் கேட்கிறாங்க. அப்ப இவை ரெண்டுமே தேர்தல் ஆணையம் என்பது மத்திய தேசிய கட்சிகளுக்கு ஜால்ரா போடுகிறதாக இருந்தால் இங்கு ஜனநாயகம் இருக்காது. சரி, இதை நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். ஸ்ரீராம் கிட்ட நிறைவு கருத்தாக, அப்ப மோடி அவர்களுக்கு தான் ஒரு பதட்டம் இருக்கு.